T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். பஞ்சாங்கம் கூறியபடிதான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கை நிலை இருக்கிறது. பஞ்சாங்கம் கூறியபடிதான் காலச்சூழ்நிலை இருக்கிறது. அரசியல் மாற்றம், அரசியல் தலைவர்கள் தலைமறைவு விசாரணை, விலைவாசி ஏற்றம், சினிமா பிரபலங்கள் இறப்பு, சினிமா பிரபலங்கள் கற்பழிப்பு, பாலியல் வழக்கில் கைதாவது, பொதுமக்களும் நிறைய இளைஞர்களும் பாலியல் வழக்குகளில் கைதாகிறார்கள். இதெல்லாம் பஞ்சாங்கம் எச்சரித்தபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி என்பளுக்கு 5, 6ஆம் வீட்டின் அதிபதி. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் சத்துருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திலே கண்டகச்சனியாக திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசிக்கு 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம். கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, வேலையே இல்லை, வருமானமே இல்லை, குடும்பத்திலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேலை தேடி வருமானத்திற்காக நீங்கள் வாழ்க்கை துணையை விட்டு குடும்ப நபர்களை பிரிந்து மனைவி பிள்ளைகளை பிரிந்து வெளியில் போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான கன்னிராசி என்பதற்கு இந்த காலகட்டம் ஏற்படும். உங்களுடைய கர்மா இந்த காலகட்டம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது, இதான் உங்களுக்கு கர்மக்காரகன் சனி பகவான் ஏற்படுத்துகிறோம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 7வது வீட்டிற்கு வரும்போது கண்டகச்சனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சனி உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி. சனி 7ஆம் இடம் வரும்போது கன்னிராசி அன்பர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ இந்த 2.5 வருஷத்தில் அப்படியே மாறி போயிடும். கடந்த 5 வருஷமாக வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வேலை இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ 7வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வரும்போது நல்ல வேலை கிடைக்கும், கை நிறையா சம்பாதிப்பீங்க, நீங்களே அந்த பணங்காசை செலவு பண்ணுவீங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் உங்களால் பெரிய அளவு நன்மையாக கன்னிராசி என்பதுக்கு இருக்கும். ஏன்னா 7வது வீட்டிலே உங்களுக்கு 5ஆம் அதிபதி நின்று பார்வை செய்கிறார். நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து அல்லது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து, கணவராக இருந்தால் மனைவியோடு, மனைவியாக இருந்தால் கணவரோடு, திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு கடை ஆரம்பித்து ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு கூட்டாக சேர்ந்து பெரிய அளவு வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பதற்கு இந்த சனி வக்கர காலம் ஏற்படுத்துகிறது. சனி பகவான் 7ஆம் வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி, கடனை வேலை உத்தியோகத்தின் மூலம், தொழில் மூலம் பணம் சம்பாதித்து கடனாய் கொடுத்து அடைப்பீங்க. இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, இல்லை கை கால் முட்டி மூட்டு எலும்புலாம் வலிக்குது, உடம்பு சரியில்லை, இதே ஒரு நோய் நொடி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் கன்னிராசி என்பளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் அவர் 6ஆம் வீட்டையும் இயக்குவது போல் அப்போ உடல்நிலை நன்றாக இருக்கும். பெரிய அளவு மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவர் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ட உங்களுடைய நோய் நொடியை நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா சனி வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தான் இந்த கண்டகச்சனியின் பாதிப்பிலிருந்து 7ஆம் இடத்தின் நன்மை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய தோட்டத்தில் விளைந்த காய்கறி தானியங்களை
நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாம். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். உங்களுடைய வியாபாரம் வந்து நன்றாக போகும். கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சனி வக்கரமாக வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கன்னி ராசி என்பவர்களுக்கு திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் உண்டாகும். வேலை உத்தியோகம் சார்ந்து கை நிறையா பண சம்பாத்தியமும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி என்பர்கள் இந்த சனி வக்கர காலம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஒரு யோகமான அமைப்பை தான் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகையாளியும் இருக்க மாட்டாங்க, எதிரிகளும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகளும் இல்லை, பகையாளியும் இல்லை. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இதே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்களே தீர்த்துக்கலாம். அல்லது சொந்த பந்த உறவுகள் மூலம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலம் பேச்சுவார்த்தையின் மூலமே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வருவது ஒரு நல்ல அமைப்பு தான். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பரிசுகிறார். வக்கர சனி பகவானுடைய பார்வை இப்போ வந்து உங்களுடைய மந்தத்தன்மை மாறும். மந்தமாக பொறுமையாக நிதானமாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ வேகமாக சுறுசுறுப்பாக ஆற்றலாக அறிவோடு செயல்படுவீங்க. கன்னிராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். கன்னிராசி பார்த்தீங்கன்னா குருபலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குருபலன் இருக்கும்போது கோடி குற்றங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும். செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்குது, கல்யாணமே பண்ண முடியல, எங்கே போனாலும் வரன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து வரன் பார்க்க போனீங்கன்னா வரன் செட் ஆகும், உங்களுக்கும் பிடிக்கும், அவங்க குடும்ப நபர்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த காலகட்டம் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். தம்பதியர்கள் வந்து குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டாகும். 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம், ஆடு மாடு வாங்கி விடலாம். விவசாயிகள் நல்ல பயிர் பண்ணிக்கலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம். ஏன்னா சனியுடைய 10ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ 4ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் கன்னிராசிக்கு அதிக அளவு கிடைக்கும். தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அப்பாவுடைய ஒற்றுமை ஆலோசனை கிடைக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 9வது வீட்டின் மேல் விழும்போது உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து கோவில் சார்ந்து புனித யாத்திரைலாம் சென்று வரலாம். காசி ராமேஸ்வரம் தெய்வஸ்தலங்களுக்கு சென்று இறை தரிசனம் பரிபூர்ணமாக பெறலாம். கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் சனி வக்கர காலம் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்க போகிறது. கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான் சனி. அவர் வந்து 7ஆம் வீட்டிலிருந்து கன்னிராசியை பாரி செய்யும்போது இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ வந்து இறந்த முன்னோர்கள் அவங்கள வந்து வழிபடுங்க. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு இறந்த முன்னோர்களை குறிக்கக்கூடியவர். இறந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க, சனியால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.